Gentlemen, we are all gathered here to honor Dr. Sunil. We all know heart transplantation is a very complicated surgical procedure in the field of cardiology. Dr. Sunil has done a transplantation successfully at this young age. It will be more fitting that Dr. Ganpat, who is the chief of this hospital and also everything for Dr. Sunil, talks about his achievement. Before I invite Dr. Ganpat, I wish Dr. Maria addresses this gathering. Dr. Maria. Ladies and gentlemen, good morning, everybody. I'm really happy to be present here. சுனில், இந்த இதயம் எப்பவும் உனக்காக துடிச்சுக்கிட்டே இருக்கும். இதோட ஒவ்வொரு துடிப்பும் நீ ஒரு பெரிய ஹார்ட் சர்ஜனா வரணும்னு உனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிபடி. நம்ம நாட்டில் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் இதய மாற்று அறுவை சிகிச்சை முதல் முறையாக டாக்டர் செரியன் செஞ்சார். இப்போ என் வளர்ப்பு மகன் டாக்டர் சுனில் செஞ்சிருக்கேன். இங்கே பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். தேங்க்யூ. ஆனால் அது உண்மை இல்லை. இதுக்கு காரணம் அவருடைய பிரில்லியன்ஸ், எதையாவது சாதிச்சே தீரணுங்கிற அவருடைய வெறி, அதுக்கேற்ற உழைப்பு, இதில் தான் காரணம். உங்களுக்கு அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் இருந்துச்சுன்னா நேராக அவர்கிட்டயே கேட்கலாம். தேங்க்யூ. What is the survival rate of a heart transplant in comparison to a bypass surgery? The survival rate in a bypass surgery is 10 to 15 years, but it is 3 to 5 years in a heart transplantation. Sir, what are your plans for the future? All the present surgery are done homozygous. I would like to do a research on heterozygous. Thank you. Thank you. All the best. Thank you. Okay. Thank you. டாக்டர் சுனில், உங்க திறமைக்கும் ஹார்ட் ஒர்க்கிங்க்கும் அப்ராட் போனா லட்சமா சம்பாதிக்கலாம். கனடா போறீங்களா? நான் ஏற்பாடு பண்றேன். இல்ல வேணாம் டாக்டர், தேங்க்ஸ். ஏன் இந்தியா விட்டு வர மனசு இல்லையா? அப்படி இல்ல, கணபத் சார் குடும்பத்தை விட்டு வர மனசு இல்ல. ஓகே, ஐ டேக் லீவ். போறதுக்கு முன்னால ஒரு கேள்வி. பாப்புலாரிட்டியும் யார் கூடவாது பகிர்ந்துக்க விரும்புறீங்களா? குட் மார்னிங் ஃபாதர். வாமா சுனிதா, நானே உன்னை கூப்பிட்டு அனுப்பணும்னு இருந்தேன். ஜீசஸ் உனக்காக ஒரு கதவை திறந்துட்டாரு. கவலைப்படாத, எப்படியும் குழந்தையை காப்பாத்திடலாம். வாமா. கணபதி ஹியர். கணபத், நான் ஃபாதர் பேசுறேன். ஃபாதர், ஃபாதர், நான் உங்க கூட பேச போறது இல்ல. ஏன்பா? பின்ன நீங்க எனக்கு போன் பண்ணி 6 மாசம் 3 நாள் ஆகுது. நான் கணக்கு வச்சிருக்கேன். எங்க வச்சிருக்கீங்க? தொந்தரவு பண்ணக்கூடாது. குழந்தை. என்னப்பா பண்றது? உனக்கு ஒரு வீடு, எனக்கு உலகமே வீடு. நம்ம சர்ச் கண்ட்ரோல்ல இருக்கிற அநாத ஆசிரமத்துக்கெல்லாம் விசிட் போயிருந்தேன். ஆமா, நீ எப்படி இருக்க? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன் ஃபாதர். ஏன்னா யாரு? ஃபாதர், ஃபாதர். இந்தாங்க கொடுங்க. ஃபாதர், நான் மைதிலி பேசுறேன். நல்லா இருக்கியாமா? நான் நன்னா இருக்கிறது இருக்கட்டும், உங்க ஃப்ரெண்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. சக்கரை படாத காபி சாப்பிடுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறார். ஏமா, அவன் எவ்வளவு பெரிய டாக்டர், அவன் உடம்ப பார்த்துக்க அவனுக்கு தெரியாதா? 1000 இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க மாட்டேலே. இதோ அவரண்டே பேசுங்க. ஏன்பா, உனக்கு சக்கரை வியாதியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஃபாதர். வருமுன் காக்குறேன்ட்டு இப்பெல்லாம் எனக்கு சோத்தையே கண்ணில் காட்டுறது இல்ல. 3 வேளை கீரை தான். ஆடு மாடுக்கு தழை போடுற மாதிரி. இப்பெல்லாம் எங்க அம்மாவை பார்த்தா அம்மானு கூப்பிடணும்னு தோணல, மானு கூப்பிடுறேன், மாடு மாதிரி. அப்பா எப்படிப்பா இருக்கார்? யார்? எங்க அப்பாவா? மலை அண்ணாமலை. கேட்டுச்சுல்ல? எங்க அப்பா தான். ரஜினி ரசிகரா இருந்தார் இல்லையா, இப்ப இம்ப்ரூவ் ஆகி வெரி ரைட்டர்.
எங்க அம்மா மூக்கு கண்ணாடி தினமும் போட்டு உடச்சுற இம்சை தாங்க முடியல. ஆமா, உன் அண்ணன் பையன் மதன் எப்படி இருக்கான்? இங்கதான் இருக்கான். அவன் ரூட்ல போயிட்டு இருக்கான். அவனுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தியே, என்னாச்சு? இந்த படவராஸ்கில் என்ன மாதிரி டாக்டர் ஆக்கணும்னு பார்த்தேன். அது உருப்படாம போயிருச்சு. ஆனா ஃபாதர், இப்ப என்னுடைய சந்தோஷம், என்னுடைய உலகம் எல்லாமே எனக்கு பிறக்காத சுனில் தான். இந்த சின்ன வயசுல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி அவார்டே வாங்கியிருக்கான். தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கலான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சுனிதான்னு ஒரு பொண்ணு. அவ குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம். பார்க்காத டாக்டர் இல்ல, ஆனா இன்னும் குணமாகல. என்ன ஃபாதர், கையில இவ்வளவு பெரிய டாக்டர் வச்சுக்கிட்டு எதுக்கு யோசிக்கிறீங்க? முதல்ல குழந்தைங்க அனுப்பிச்சு வைங்க, மத்ததெல்லாம் சுனில் பார்த்துப்பான். இன்னைக்கே அனுப்புறேன். அப்புறம் இன்னொரு ஆப்ளிகேஷன். அப்ளிகேஷன் என்ன? ஆர்டர்னு சொல்லுங்க. அவளுக்குன்னு யாருமே இல்லை. அவ என் பொண்ணு மாதிரி. அவளை உன் வீட்டிலேயே தங்க வச்சுக்கணும். இதை நீங்க எனக்கு சொல்லவே வேண்டாம் ஃபாதர். தம்பி குழந்தைங்க இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.